ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் 2025 டிசம்பர் 16ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். திரும்ப அடுத்தடுத்த வீடியோக்களில் செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who won the sports person with a disability award at the 2025 Laureus World Sports Award? 2025ஆம் ஆண்டுக்கான லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யார்? த கரெக்ட் ஆன்சர் இஸ் யுவான் ஜியாங். சீனா பாராநீச்சல் வீராங்கனையான யுவான் ஜியாங் 2025 லாரியஸ் விழாவில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் விருதை வென்றார். Next question. In the GMAX exercise GMAX 25, which Indian ship primarily participated on behalf of India? GMAX பயிற்சியான GMAX 25இல் இந்தியாவின் சார்பில் முக்கியமாக பங்கேற்ற இந்திய கப்பல் எது? கரெக்ட் ஆன்சர் இஸ் INS சகாயத்ரி. உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட வழிகாட்டப்பட்ட ஏவுகணையான ஸ்டெல்த் போர்க்கப்பலான INS சகாயத்ரி ஜப்பானுடன் நடந்த GMAX 25 கடல்சார் பயிற்சியில் முக்கிய இந்திய கப்பலாக இருந்தது. Next question. In which city was the 10th Governing Council meeting of NITI ஆயுக் held on 24 May 2025? 2025 மே 24 அன்று நடைபெற்ற நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டம் எந்த நகரில் நடைபெற்றது? கரெக்ட் ஆன்சர் இஸ் நியூ டெல்லி. நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டம் புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்றது. Next question. In March 2025, under Mission Operation Brahma, which Indian Navy ships செட் சைல் வித் ரிலீஃப் சப்ளைஸ்? 2025 மார்ச் மாதம் மிஷன் ஆபரேஷன் பிரம்மாவின் கீழ் எந்த இந்திய கடற்படை கப்பல்கள் நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்டன? கரெக்ட் ஆன்சர் இஸ் INS ஷட்புரா, INS சாவித்ரி. மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணியின் ஒரு பகுதியாக INS சத்புரா மற்றும் INS சாவித்ரி ஆகிய கப்பல்கள் மியான்மரின் யாங்கோனுக்கு அனுப்பப்பட்டன. Next question. At the G20 Summit 2025, which country or countries chaired the anti-corruption work group? G20 உச்சி மாநாடு 2025இல் ஊழல் எதிர்ப்பு பணிக்குழுவிற்கு எந்த நாடு அல்லது நாடுகள் தலைமை தாங்கின? கரெக்ட் ஆன்சர் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பிரேசில். சரியான விடை தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசில். நெக்ஸ்ட் கொஷின். வாட் நியூ மோட்டோ டிட் தி லோக்பால் ஆஃப் இந்தியா அடாப்ட் இன் 2025? 2025இல் இந்திய லோக்பால் ஏற்றுக்கொண்ட புதிய குறிக்கோள் என்ன? கரெக்ட் ஆன்சர் இஸ் எம்பவர் சிட்டிசன். சரியான விடை குடிமக்களுக்கான அதிகாரம் அலி. ஊழலை வெளிப்படுத்து. இந்த குறிக்கோள் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழலை எதிர்த்து போராடுவதில் குடிமக்களின் பங்கை லோக்பால் வலியுறுத்துவதை காட்டுகிறது. நெக்ஸ்ட் கொஷின். வென் இஸ் த வேர்ல்டு மலேரியா டே அப்சர்வ்டு? உலக மலேரியா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25 அன்று உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. அட் விச் வென்யூ வாஸ் த கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 ஹெல்டு? கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 எந்த மைதானங்களில் நடத்தப்பட்டது? கரெக்ட் ஆன்சர் இஸ் JLN இண்டோர் ஸ்டேடியம், IG இண்டோர் ஸ்டேடியம், டாக்டர் கார்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்ச். சரியான விடை JSN உள்விளையாட்டு அரங்கம், IG உள்விளையாட்டு அரங்கம், டாக்டர் கர்னிங் சிங் துப்பாக்கி சுடும் ரேஞ்ச். கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 நடத்தப்பட்ட இந்த அரங்குகள் அனைத்தும் புதுடெல்லியில் அமைந்துள்ளன. Next question. In August 2025, which facility was inaugurated by the Chief of Army Staff General Upendra Dwivedi at IIT Madras? 2025 ஆகஸ்ட் மாதம் IIT மெட்ராஸில் இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவிவேதியால் எந்த வசதி தொடங்கி வைக்கப்பட்டது? சரியான விடை அக்னிஷூத். இந்தியன் ஆர்மி ரிசர்ச் செல் IARC மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் இராணுவ மற்றும் கல்வி நிபுணர்களுக்காக இடையிலான கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை வளர்க்க அக்னிஷோத் செல் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஷின். வாட் டிட் JJ தாம்சன் டிஸ்கவர்? JJ தாம்சன் எதை கண்டுபிடித்தார்? கரெக்ட் ஆன்சர் எலக்ட்ரான். JJ தாம்சன் 1897இல் கேத்தோடு கதிர் குழாய் சோதனைகளை பயன்படுத்தி எலக்ட்ரானை கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் கொஷின். Two resistors are connected in parallel and the total resistance is 50 ohms. When one resistor is removed, the resistance becomes 100 ohms. What is the value of other resistor? 2 மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டு அவற்றின் மொத்த மின்தடை 50 ஓமேகா ஆகும். ஒரு மின்தடை அகற்றப்படும் போது மின்தடை 100 ஓமேகா ஆகிறது. மற்ற மின்தடையின் மதிப்பு என்ன? கரெக்ட் ஆன்சர் இஸ் 100 ஓமேகா. த ஓசோன் லேயர் protect the earth from which harmful radiation?
ஓஷன் அடுக்கு பூமியை எந்த தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சுகளிலிருந்து பாதுகாக்கிறது? கரெக்ட் ஆன்சர் இஸ் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் யூவி. ஓசோன் அடுக்கு சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சுகளை கிட்டத்தட்ட முழுமையாக உறிஞ்சுகிறது. நெக்ஸ்ட் கொஷின், அரேஞ்ச் பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் அண்ட் ஜிங்க் இன் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்டிவிட்டி சீரீஸ். பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றை அவற்றின் வினைத்திறன் வரிசையில் சரியான வரிசையில் அடுக்கவும். சரியான வரிசை அதிக வினைத்திறன் முதல் குறைந்த வினைத்திறன் வரை உள்ள வரிசை. பொட்டாசியம் greater than, magnesium greater than, aluminum greater than zinc. Next question, which of the following is the most reactive metal? பின்வருவனவற்றில் அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம் எது? சரியான விடை பொட்டாசியம். நிலையான உலோக வினைத்திறன் வரிசையில் கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் பொட்டாசியம் மிகவும் வினைத்திறன் கொண்டது. Where is the center of curvature of a concave mirror located? குழியாடியின் வளைவு மையம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை வளைவு மையம் குழியாடிக்கு முன்னால் வளைவு ஆரத்திற்கு சமமான தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் r is equal to 2f. If the velocity of an object is doubled, by how many times does its kinetic energy increase? ஒரு பொருளின் திசைவேகம் இரட்டிப்பாக்கப்பட்டால் அதன் இயக்க ஆற்றல் எத்தனை மடங்கு அதிகரிக்கும்? சரியான விடை 4 மடங்கு அதிகரிக்கும். Next question, which of the following statement about reverberation is incorrect? A. It makes the sound clear. B. Repeated reflection of sound is called reverberation. C. It occurs in big hall and rooms. பின்வரும் கூற்றுகளில் மறு ஒலித்தல் பற்றிய தவறான கூற்று எது? இது ஒலியை தெளிவாக ஆக்குகிறது. ஒலியின் தொடர்ச்சியான எதிரொலிப்பு மறு ஒலித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இது பெரிய அரங்குகள் மற்றும் அறைகளில் நிகழ்கிறது. சரியான விடை இது ஒலியை தெளிவாக ஆக்குகிறது. Which structure of plants helps them to float on water? தாவரங்களில் எந்த அமைப்பு அவை தண்ணீரில் மிதக்க உதவுகிறது? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏரன்கைமா. ஏரன்கைமா என்பது நீர்வாழ் தாவரங்களுக்கு மிதப்புத்தன்மையை வழங்கும் பெரிய காற்று நிரப்பப்பட்ட இடைவெளிகளை கொண்ட பாரன்கைமா திசு வகையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காமன் சால்ட் NaCl is formed by the reaction between sodium and chlorine. Which type of bond is formed? சோடியம் மற்றும் குளோரின் வினைபுரிவதால் சமையல் உப்பு உருவாகிறது. எந்த வகையான பிணைப்பு உருவாகிறது? சரியான விடை அயானிக் பாண்ட். Which of the following is not a heterogeneous mixture? A. Oil and water. B. Sand and salt. C. Vinegar and water. D. Soil. பின்வருவனவற்றில் எது பன்முகைத்தன்மை கொண்ட கலவை அல்ல? சரியான விடை வினிகர் அண்ட் வாட்டர். வினிகர் மற்றும் நீர். அண்டர் தி நியூ டாக்ஸ் regime in India effective from financial year 2025-26 up to what annual income will no income tax be levied? 2025-26 நிதியாண்டில் இருந்து நடைமுறைக்கு வரும் புதிய வரி விதிப்பின் கீழ் ஆண்டு வருமானம் எவ்வளவு வரை வருமான வரி விதிக்கப்படாது? சரியான விடை 7 லட்சம். புதிய வரி விதிப்பின் கீழ் வருமான வரி தள்ளுபடி ஆண்டு வருமானம் 7 லட்சம் வரை உள்ள தனிநபர்களுக்கு வரி விலக்கு அளிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of joint involves ligaments bone to bone with synovial fluid? எந்த வகையான மூட்டு சினோவில் திரவத்துடன் எலும்பை எலும்புடன் இணைக்கும் தசைநார் கொண்டது? A. இலை மூட்டு. B. குருத்தெலும்பு மூட்டு. C. சினோவியல் மூட்டு. D. அசையாத மூட்டு. கரெக்ட் ஆன்சர் இஸ் சினோவியல் மூட்டு. சினோவியல் ஜாயிண்ட். The synovial joint, like knees and elbows, are mobile joint characterized by a cavity filled with synovial fluid enclosed by a capsule and held together by ligaments. Next question, which ministry mainly issue the air quality index AQI in India? இந்தியாவில் முக்கியமான காற்றின் தர குறியீட்டை வெளியிட அமைச்சகம் எது? சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், மின் அமைச்சகம். சரியான விடை சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். காற்றின் தர குறியீடு இந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் வெளியிடப்படுகிறது. How many contrasting characters did George Mendel choose for his experiment? The correct answer is 7 pairs. இப்போ இதோட 2025 டிசம்பர் 16 நடந்திருக்கக்கூடிய RRB குரூப் டி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஷின் முடியுது. திரும்ப அடுத்தடுத்த ஷிஃப்ட் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.